ஹாய், வணக்கம் மக்களே. இது உங்கள் ருத்ரன் 2.0 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி. மக்களே, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு 2 நாள் அரசு பயணமாக அதாவது டெல்லிக்கு போனார். அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்னவென்றால், பிரதமரை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களோட சேர்ந்து சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரையுமே சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோக்காலோடு போகிறாரு. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் அமித்ஷா இவரை சந்திக்க மறுத்தார். பின்னாடி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. நான் அவசர வேலையாக குஜராத்துக்கு போயிட்டேன், என்னென்னவோ காரணம். அதாவது இதனுடைய முழுமையான காரணம் என்னன்னு சொன்னால், அவர் சந்திக்க விரும்பலை. ஏன் சந்திக்க விரும்பலைன்னு சொன்னால், இவங்க கூட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதாவது டிஎம்கே கூட கூட்டணி அமைச்சு ஜெயித்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல் ஆளாக இவங்களுக்கு ஒரு 5 எம்எல்ஏங்க வந்தாங்க. முதல் ஆளாக அங்கே தாவேக்கால துண்டு போட்டு அமைச்சரவையிலையும் பங்கேற்றுட்டாங்க. 2 பேர் அமைச்சராக பங்கேற்றிருக்கிறாங்க. உலகமே உற்று நோக்கிச்சு இவர் பிரதமரை சந்திக்க போகிறாரு. சந்தித்து ப்ரெஸ்ஸை இவர் பார்க்கவே இல்லை. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. டெல்லியில் பத்திரிகையாளர்கள்லாம் ரொம்பவே ஆதங்கப்படுறாங்கன்னு சொல்லலாம். எங்களுக்கு தகவல் அப்படி தான் சொல்லுது. அதாவது இவர் பிரதமரை பார்க்குறாரு, நிதித்துறை அமைச்சர் சீதாராமனை பார்க்குறாங்க. அங்கெல்லாம் போயிட்டு என்ன இவர் கோரிக்கை வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் கிடையாதுங்க. அவர் இந்த ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ்க்கு மலேசியாவுக்கு போனார். அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்க. அந்த மக்களும் எதிர்பார்க்குறாங்க, விஜய் அண்ணா என்ன சொன்னாருன்னு அவளோட காத்துட்ருக்குறாங்க. இவர் யாருக்குமே செவி சாய்க்கலன்னே சொல்லலாம். குளறுபடிகளை டெல்லியில் நடந்திருக்குது. இவர் கூட ஒரு அரசாங்க அதிகாரிகளை யாரையுமே கூப்பிட்டுட்டு போல. அதாவது ஜோதிடர், அப்புறம் ஜெகதீஷ் என்ற ஒரு ஆளை, இவங்களெல்லாம் பாடி கார்டு எப்பவும் போவார், அந்த பாடி கார்டையும் கூப்பிட்டு போயிருக்காரு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணத்துக்கு போனாங்க. ஒரு கான்செப்டே சரியில்லை. அதாவது முதல்வர் விஜய் எப்படியோ அவரை மாதிரியே தான் அவங்களுடைய அமைச்சரவையும் இருக்குது. அதாவது ஒரு மெச்சூரிட்டி வரணும், இன்னும் நாள் போகணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத எதிர்கட்சிகள்லாம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களை பற்றி குற்றஞ்சாட்ட அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அது அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஆகட்டும், எல்லாருமே இந்த ரீல்ஸில் ஒரு ஆட்சியே ஒரு 108 எம்எல்ஏக்கள் வந்துட்டாங்க. இன்னும் கூட அந்த ரீல்ஸை மறக்காமல் ரீல்ஸ்லேயே இவங்க காலம் தள்ளுறாங்க. 5 வருஷம் எப்படி போவோன்றதே மக்களுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. அங்கங்கே ஒவ்வொரு பிரச்சனைகள் சர்வசாதாரணமாக எல்லாமே நடக்குது. அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சே நிற்குதுன்னே சொல்லலாம். நம்ம இதை சொன்னால் ஏற்றுப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்களோ, ஆனால் நம்ம சொல்லியே தானே ஆகணும். இந்த மாதிரி நிறைய குறைகள். அதாவது இந்த சுற்றுப்பயணத்தில் அமித்ஷாவை அவர் சந்திக்கவே இல்லை. பிரதமரை மட்டும் ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டார். ஒரு 7 நிமிஷம்தான் அங்கே உரையாடல் நடந்தது. அதுக்குள்ளே அவர் என்ன சொல்லியிருப்பார், ஏது சொல்லியிருப்பாருன்னு புரியல. ஒரு 4-5 கோரிக்கைகள் வச்சதாக சொல்கிறாங்க. அப்புறம் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார் அவர். இந்த 2 சந்திப்பு தான் நடந்தது. எதிர்கட்சி சோனியா காந்தியையும் சந்திக்கலை, ராகுல் காந்தியையும் சந்திக்கலை. இதனுடைய விஷயங்கள்லாம் நம்ம அடுத்தடுத்து வரும் காணொலியில் கண்டிப்பாக சொல்லுவோம்.
கண்டிப்பாக எதிர்பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ருத்ரன் 2 சேனலுக்காக உங்கள் மூர்த்தி.